நம்பிக்கையின் விதை. ஒரு காலத்தில் பசுமையும் வளமையும் நிறைந்த ஒரு கிராமத்தில் கண்ணன் என்ற நேர்மையான விவசாயி வாழ்ந்து வந்தான். தன் உழைப்பிலும் விளைநிலத்தின் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தவன் கண்ணன். அவனது நிலத்தில் விளையும் பயிர்கள் எப்போதும் செழிப்பாக இருக்கும். அதே கிராமத்தில் வேலு என்ற ஒரு வணிகன் இருந்தான். அவன் நல்ல லாபம் ஈட்டுவதையே குறிக்கோளாக கொண்டவன். நேர்மையை காட்டிலும் சாமர்த்தியத்தையும் தந்திரத்தையுமே தனது வணிக திறமையாக நம்பினான். ஒருமுறை வேலு ஒரு பெரிய திட்டத்துடன் கண்ணனை அணுகினான். கண்ணா, இந்த முறை நீ இன்னும் அதிக லாபம் ஈட்ட ஒரு வழி சொல்கிறேன். என்னிடம் மிகச் சிறந்த மலிவான நெல் விதைகள் இருக்கின்றன. நீ இவற்றை உன் நிலத்தில் பயன்படுத்து. லாபத்தில் உனக்கு ஒரு பெரிய பங்கை நான் தருகிறேன் என்றான், முகத்தில் கபட புன்னகையுடன். கண்ணன் மகிழ்ச்சியுடன் அந்த விதைகளை பெற்றுக்கொண்டான். ஆனால் வீட்டை அடைந்ததும் அவன் அந்த விதைகளை உற்று நோக்கினான். ஏனோ அந்த விதைகள் தரமற்றவையாகவும் சீக்கிரம் முளைக்கும் தன்மை இல்லாதவையாகவும் தோன்றின. அன்றிரவே கண்ணன் வேலுவின் கடைக்கு திரும்பினான். வேலு பரபரப்பான முகத்துடன் அமர்ந்திருக்க கண்ணன் அந்த மூட்டைகளை திருப்பி கொடுத்தான். ஐயா வேலு, இந்த விதைகள் ஏனோ எனக்கு நம்பிக்கை தரவில்லை. ஒருவேளை அவை முளைக்காமல் போனால் என் உழைப்பும் விவசாயிகளின் நம்பிக்கையும் வீணாகிவிடும். இது எனக்கு வேண்டாம். அதிக லாபம் ஈட்டுவதற்காக என் சக விவசாயிகளுக்கு தரமற்ற விதைகளை விற்று நான் கெடுதல் செய்ய விரும்பவில்லை என்று பணிவுடன் மறுத்தான். வேலுவுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. மூடனே, இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு தெரியுமா? உனக்கு லாபம் பிடிக்காதா? என் பேச்சை கேட்காமல் நீ நஷ்டப்படுவாய் என்று கத்தினான். கண்ணன் அமைதியாக, ஐயா, எனக்கு நம்பிக்கைதான் முக்கியம். பணத்தை விட என் மனசாட்சியே பெரிய செல்வம் என்று கூறிவிட்டு தன் வீட்டுக்கு திரும்பினான். அடுத்த சில மாதங்கள் வேலு தன் தரமற்ற விதைகளை ஏழை விவசாயிகளிடம் அதிக லாபத்திற்கு விற்றான். கண்ணனோ சிரமப்பட்டு தனக்கு நம்பிக்கை அளித்த விதைகளை வாங்கி கடினமாக உழைத்தான். விதைத்த சில நாட்களிலேயே உண்மை வெளிவந்தது. வேலுவின் தரமற்ற விதைகளை வாங்கிய விவசாயிகளின் வயல்கள் காய்ந்து பயிர்கள் வாடின. வேலு அவர்களிடம் கொடுத்த பணத்தை பறிகொடுத்தான். ஆனால் கண்ணனின் நிலமோ செழித்து வளர்ந்து அறுவடைக்கு தயாராக நின்றது. அறுவடை நாளில் அவன் வயல் முழுவதும் தங்கம் போல கதிர்கள் மின்னின. மகிழ்ச்சியுடன் கண்ணன் அறுவடை செய்வதைக் கண்ட கிராம மக்கள் அவனது நேர்மையை பாராட்டினர். தனது கடையில் தனியாக அமர்ந்திருந்த வேலு கண்ணனின் மகிழ்ச்சியையும் கிராமத்தின் பாராட்டையும் கேட்டான். அப்போதுதான் அவன் புரிந்து கொண்டான். தான் இழந்தது பணத்தை மட்டுமல்ல, மக்களை திரட்டி பிடிக்கும் நம்பிக்கையையும் நேர்மையையும் தான். உண்மையான செல்வம் என்பது நேர்மையிலும் நம்பிக்கையுடனும் உழைப்பதில்தான் இருக்கிறது என்பதை அந்த கிராமம் உணர்ந்தது. நீதி பணத்தை விட நேர்மையுடனும் நம்பிக்கையுடனும் செய்யப்படும் செயல்களே என்றும் நிலைத்து நிற்கும் நற்பலனை தரும்.